என் நெஞ்சில் கொடியிருக்கும். மதுரை மாநாட்டில் தனது பேச்சை தொடங்கிய விஜய் திமுக, அதிமுக, பாஜக என அனைத்து கட்சிகளையும் விளாசி எடுத்தார். அதே சமயம் ரஜினிகாந்த் மட்டுமின்றி கமலையும் சூசகமாக விமர்சித்திருந்ததாக கூறப்படுகிறது. ரஜினியை குறிவைத்து விஜய் என்ன பேசினார்? விரிவாக பார்க்கலாம். தமிழக அரசியல் களத்தில் ரஜினிகாந்த் 1996ஆம் ஆண்டு முதலாக அரசியல் சம்பந்தமாக குரல் கொடுத்தார். அப்போது ஆட்சியில் இருந்த அதிமுக அரசுக்கு எதிராக அந்த குரலை அவர் பதிவு செய்தார். இதனையடுத்து திமுகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி அமைந்தது. இந்த கூட்டணிக்கு ரஜினிகாந்த் தன் ஆதரவை பகிரங்கமாக தெரிவித்தார். அப்போது திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அதுதான் ரஜினியின் குரலுக்கு கிடைத்த முதல் அங்கீகாரம். அதன் பிறகு திமுகவிற்காக சில முறை குரல் கொடுத்தார் ரஜினிகாந்த். ஆனால் பெரிதாக எடுபடவில்லை என கூறப்படுகிறது. அதன் பிறகு நேரடியாக அரசியல் கருத்துகள் கூறுவதை தவிர்த்து வந்தார் ரஜினி. அதே சமயம் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என தமிழக மக்கள் மனதில் கேள்வி எழுந்தது. ஆனால் ரஜினிகாந்த் ஒரு நிலையான முடிவை அறிவிக்காமல் காலம் தாழ்த்தி வந்தார். இது ரஜினி ரசிகர்களுக்கு மட்டுமின்றி பொதுமக்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்தது. ஒரு கட்டத்தில் அரசியல் கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ரஜினி. இது தொடர்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் கட்சி தொடங்கி அரசியலுக்கு வர முடியவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், என்னை நம்பி வருபவர்களை பலிகாடா ஆக்க விரும்பவில்லை எனவும் பதிவிட்டு முற்றுப்புள்ளி வைத்தார். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நேற்று முன்தினம் மதுரை மாவட்டம் பாரபத்தியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பேசிய விஜய் திமுக, அதிமுக, பாஜக என அனைத்து அரசியல் கட்சிகளையும் விளாசி எடுத்தார். அதே சமயம் சினிமாவில் தோற்ற பிறகு நான் கட்சி ஆரம்பிக்கவில்லை என பேசியிருந்தார். இந்த பேச்சு கமலை குறிவைத்துதான் பேசினார் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். என்கிட்ட இருந்து உங்களையும், உங்ககிட்ட இருந்து என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது. அப்புறம் நான் ஒன்னும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல. படைக்கலனோட வந்திருக்கிறோம். பவர்ஃபுல் போர்ஸோட, மாபெரும் படை வரிசையோட எல்லாத்துக்கும் தயாராகி தான் வந்திருக்கிறோம். அது மட்டுமின்றி அரசியலுக்கு வருவதாக கூறிக்கொண்டே இருந்துவிட்டு கடைசியில் கட்சி தொடங்காமல் சென்ற ரஜினிகாந்தை மறைமுகமாக தாக்கி பேசியதாகவும் கூறப்படுகிறது. மேடையில் பேசிய விஜய், நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு இவரெல்லாம் அரசியலுக்கு வரமாட்டார், கட்சி தொடங்குவதாக கூறிய அவரே அரசியலுக்கு வரவில்லை, விஜய் எப்படி வருவார் என பலரும் ஜோசியம் கூறினார்கள். ஆனால் இன்று எல்லாமே நடந்துவிட்டது என ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராததை உதாரணம் காட்டி சூசகமாக விஜய் பேசியதாக கூறப்படுகிறது. நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவரெல்லாம் வரமாட்டாரியா, அவரே வரல, இவரே வரல, இவருங்க வர போறாரு அப்படின்னு நிறைய பேர் ஜோசியம் சொன்னாங்க. அப்புறம் நம்ம கட்சியினுடைய பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம், பேரு தானே அறிவிச்சிருக்கிறாரு, மக்கள் கிட்ட பேர் வாங்கணும்ல, அதெல்லாம் முடியாதுன்னாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா மாநாடுல எவ்வளவு பெரிய விஷயம், அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும், சும்மா பக்கத்துல புசியானதை வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும், அதெல்லாம் அவங்களால முடியாது. அப்புறம் மழை பெஞ்சு எல்லாத்தையும் கெடுத்துரும், ஏன் என் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப புதுசா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது என்னடானா, ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை இல்லையா. இப்ப அதெல்லாம் விட்டாங்க, இப்ப இங்க வந்துட்டாங்க. இவர் நேரா ஷூட்டிங்ல இருந்து வருவாராம், வந்து ஆட்சியை பிடிப்பாராம். அது எப்படி இவராலே முடியும்? அவராலேயே முடியல, இவராலேயே முடியல. அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு, இவராலே எப்படி முடியும்? ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கூட்டம்லாம் ஓகே தான், அது எப்படி ஓட்டா மாறும் அப்படின்றது இன்னொரு பக்கம். இப்படி கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள். அரசியல்வாதிகளை குறிவைத்து பேசியது மட்டுமின்றி சினிமா பிரபலங்களையும் விஜய் குறிவைத்து பேசி வருவது அரசியல் களத்தில் கவனத்தை ஈர்த்து வருகிறது.